ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா. நமக்கு இந்த யூடியூப் சேனலுக்கும் ராசியே இல்லை நினைக்கிறேன். ஒன்று நான் ஏதாச்சும் தப்பா கண்டென்ட் வரல இல்லை எல்லாம் மைக்கு ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுது. என்னதான் பண்ணட்டும் ஒரு மனுஷன். சரி, இதெல்லாம் கஷ்டப்பட்டு போடுறேன். ஏன்னா நம்ம வீடியோ பார்க்கறத ஒன்று ரெண்டு பேர் தான் நினைச்சாதான் மனசு கொஞ்சம் லைட்டாக கஷ்டமா இருக்கு. சரி ஓகே, இதெல்லாம் எவ்வளோ கஷ்டத்தை பார்த்துட்டோம். இதெல்லாம் என்ன. சரி, வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிற நம்மளோட சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே இந்த பெல் ஐக்கான் ஆன் பண்ணிருங்க. அப்படியே ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரி, இன்னைக்கு நடக்க போகிற மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி வெர்சஸ் எல்எஸ்டி. இவங்க ரெண்டு பேர்த்துல யார் ஜெயிப்பாங்கிறத விட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து இன்னைக்கு நடக்க போகிற மேட்ச் வந்து விசாகப்பட்டினம் இடத்துல நடக்கிறதுனால அந்த விசாகப்பட்டினம் பிச் வந்து ஒரு பேட்டிங் பிச்சு. ஸோ டாஸ் வின் பண்ணுற டீம் வந்து மேக்ஸிமம் பேட்டிங் சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் தனியா நம்ம ஒரு பேட்டிங் பிச்சிங்களா அந்த இடத்துல ஒரு 200 210 அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணிட்டோம்னா ஆப்போசிட்ல இருக்கிற டீமுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு வந்து ப்ரெஷர் பில்ட் ஆகும். அவங்களால வந்து நம்ம ஸ்கோரை சேஸ் பண்ண முடியுமான்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ரெஷர் பில்ட் ஆகும். ஸோ அதனால நம்ம வின் பண்றதுக்கு ஈஸியாக இருக்கிறனால பெஸ்ட் இடத்துல பேட்டிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் அந்த இடத்துல மழை பெஞ்சுன்னா ஆஸ் யூஸ்வல் வந்து பவுலிங் போட்டு அதுக்கப்புறம் பேட்டிங் எடுக்கிற மாதிரி தான் சூஸ் பண்ணுவாங்க. மழை வரலைன்னா மேக்ஸிமம் பேட்டிங் பிச்சுங்கிறனால ஃபர்ஸ்ட் இடத்துல பேட்டிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. சரி, இப்போ இதில் வந்து கீ பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு வந்து ஃபேப் இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கீ பிளேயர்ஸ் வந்து ரிசர்வ் பண்ணிருக்காரு. அதே மாதிரி பவுலிங் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த டெல்லிக்கு வந்து குல்தீப் யாதவும் மிச்சல் ஸ்டார்க்கும் இருக்கிறாங்க. இந்த சைடு அதே மாதிரி பேட்டிங்கில் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு வந்து பூரான் அண்டு இவர் டேவிட் மில்லர்லாம் இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு செட்டில்டான ஒரு டீம் தான். ஆனால் கிட்டத்தட்ட எல்எஸ்டிக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு டிராபேக் இருக்குது. அது என்ன டிராபேக்னா, இவங்க கிட்ட வந்து இப்போ கேஎல் ராகுல் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆட மாட்டார். அதான் அவங்களுக்கு ஒரு பெரிய டிராபேக். ஏன்னா அவருக்கு வந்து சொந்தமாக ஒரு பர்சனல் வேலைங்கனால அவர் வந்து ஆட மாட்டார். எனக்கு தெரிஞ்சு நான் கூகுளில் சர்ச் பண்ண வரைக்கும் நாங்கள் சரியா தெரியல இன்ஃபர்மேஷன் தான். அவருக்கு இன்ஜுரின்னு போட்டுருந்துச்சு. அது போக இன்னொன்று என்னன்னா அவருக்கு வந்து பேபி பார்ன் ஆகிக்கிறனால அவர் இப்போதைக்கு மேட்சில் கலந்துக்க முடியாச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் கூகுள்லேயும் சர்ச் பண்ணுவோம், இல்லைன்னா ChatGPT அந்த மாதிரி ஏதாச்சும் சர்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஏன் அவர் ஆடலன்னு எனக்கே கொஞ்சம் திக்கு இருந்தாச்சு. எனக்கு அதனால நீங்கள் போய் ஒன்று சர்ச் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பட் இதுதான் வந்து அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு இதான் உண்மையான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுன்னா கீழே அதை கமெண்ட் பண்ணுங்க. சரி, இன்னைக்கு வந்து ஒரு 55% டெல்லி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது, 45% எல்எஸ்டி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. உங்களோட கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது வேறு சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க. மும்பை ஃபேன்ஸ் எதுக்கு என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் மேட்ச் நாங்கள் எப்பவுமே சாமி கூட்டுருவோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் சாமி கூட்டுறீங்க, அப்புறம் 2ஆம் மேட்ச் யாருக்கு கூடுவீங்க? சரி, ஓகே ஓகே. ஆனால் இது வரைக்கும் ரெக்கார்ட்ஸ் வந்து என்ன பேசுதுன்னா, மும்பை இது வரைக்கும் ஓப்பனிங் மேட்ச்சில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா ஜெயிக்கவே இல்லைங்கிற மாதிரி தான் பேசுது. பார்ப்போம் யாருக்கு படிப்பாங்கிறத. உங்களுக்கு என்ன பிடிச்ச டைமுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து டிசியா எல்எஸ்டியாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. கேஎல் ராகுல் பற்றி என்ன நினைக்கிறீங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க.